வெல்கம் டு காமர்ஸ் அகாடமிக் ஜோன். இந்த வீடியோவில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் மீன்ஸ் மனித வளங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் என்னன்னா, ஹைரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான ட்ரைனிங், மோட்டிவேஷன் மீன்ஸ் ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியலாக எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணி அவங்கள சரியான முறையில் மேனேஜ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனில் இருக்க பீப்புள்ஸை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. So, human resource management means managing the people in an organization, start from the hiring the person, end till getting the objectives or goal being achieved by them. This is the human resource management. Previous video la human resource na enna, adoda meaning, human resource management oda meaning, definition enna nu paathirukom. Adoda link description box la kuduthirukku. Next one, features or characteristics of human resource management. First one, universally relevant. Human resource management will be applicable at all levels, and at the same time style and way of approaches will be different. But எல்லா ஆர்கனைசேஷன்லயும் human resource management இருக்கு. Whether it is small level of organization or medium level or large level, எந்த size of organization இருந்தாலும் human resource management is applicable at all level of management, but the style and approaches can be different. Human resource management has universal relevance. The approaches and style varies depending the nature of organization structure and it's applicable at all levels. Next one, goal oriented. Definitely human resource management is a goal oriented. Organization oda goal achieve பண்றதுக்கு human resource best utilize பண்ணி அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. Human resource management oda process hiring ல ஸ்டார்ட் பண்ணி எண்ட்ல அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. The accomplishment of organizational goal is made possible through best utilization of human resource in an organization. Next one, a systematic approach. Human resource management lays emphasis on systematic approaches in managing the task performed by human resource of an organization. The two set of functions performed are managerial and operative function. எல்லா ஆர்கனைசேஷனும் சில ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. Like that, human resource management is following the systematic approach. Human resource management அவங்க ஆர்கனைசேஷன்ல இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க என்ன ஒர்க்கை செய்யணுன்றத சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ்ல மேனேஜ் பண்றாங்க. டூ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜரியல் ஃபங்க்ஷன். மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ல பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. செகண்ட் ஒன், ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ல ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு அவங்களோட ஒர்க்கை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஆல் பெர்வசிவ். We have 4 M's in management: men, machine, material, money. In the 4 M's la men indicates human resource management. So until the human resource there in the organization, this human resource management will be there, because human resource is very important, especially in functional areas. So ஒரு ஆர்கனைசேஷன்ல மனித வளம் இருக்கிற வரைக்கும் மனித வள மேலாண்மையும் இருக்கும். Wherever there is existence of human resource, the effective management of the available human resource is very important, especially in functional areas. Next one, it is a continuous process. As long as there is human resource is the running of an organization, the activities relating to managing human resource is exist. It is an ongoing process. Human resource மூலியமா ஒரு ஆர்கனைசேஷன் லாங் பீரியடுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ற ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூ ஆகும். ஸ்டார்ட் ஃப்ரம் த பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், லைக் தட் இட் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ டைனமிக் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸ் மற்ற ரிசோர்ஸ் மாதிரி கிடையாது, பிகாஸ் மென் ஹேஸ் சம் எமோஷனல் ஃபீலிங்ஸ். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள கவனமாக ஹேண்டில் பண்ணணும். Human resource management is not the same as that of other factors of production, as they have feeling and emotional which are to be handled with care and diligence to maximize its utilization.
Next one, it is an integrative tool. ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டூல் எதுனா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதும் அவங்கள கோஆர்டினேட் ஒருங்கிணைத்தல் தான் ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான மெயின் ஐடியா. The main idea behind managing the human resource is to motivate, participate and coordinate the available workforce. Next one, focus on development. Human resource management focus on the development of manpower through training and development programs. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களோட மேன் பவரை டெவலப் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இட் வில் ட்ரை டு மோட்டிவேட் தெம் அண்ட் கிவிங் சம் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனை, ஒரு கிராஜுவேட்டட் பர்சன் அவங்க வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க. பட் ஹீ டஸ் நாட் ஹாவ் அ டூ மச் ஆஃப் நாலேஜ் அபவுட் த ஒர்க். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ human resource management focus on development also. Next one, human resource management is both science as well as art. Human resource management science as well as art னு சொல்றாங்க. because human resource ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்லை தான் ஆர்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதும் அவங்கள அப்சர்வ் பண்ணுறதும் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள்னா என்னன்னு தெரியும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியாது. ஃபைனலாக அவங்களோட ரிசல்ட்டை தான் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் an intangible function which can be measured only by result. Thank you.